அதிமுகலேருந்து ஒரு 4 பேர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேக்கால சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு சூடு சொரணம் கொஞ்சம் கூட கிடையாது, மானம் கூட கிடையாது. அந்தந்த தொகுதி மக்கள் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திருப்பி போய் விசிலுக்கு ஓட்டு கேட்டால் செருப்பால் அடிப்பாங்க. போய் ராஜினாமா செய்கிறோன்னு சொல்கிறீங்களே, வெக்கமால உங்களுக்கெல்லாம். அவங்களுக்கு பதவி தேவை, பணம் தேவை, இதுதான் அவங்களுக்கு முக்கியமான தாவி இருக்கிறாங்க. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் செய்கிற பெரிய நம்பிக்கை துரோகம். துரோகம்னா ரொம்ப கட்சி துரோகம். கட்சிக்கு ரொம்ப விசுவாசே கிடையாது. பயங்கரமான துரோகிங்க. கட்சிக்காக அவங்க உழைக்கலை, அவங்க பதவி சுகம் பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக அந்த பக்கம் போயிருக்காங்க. இவர்கள் எங்கு சென்றாலும் இதோட அவர்கள் கதை முடிந்தது. அவர் ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர். அவனெல்லாம் விரட்டி செருப்பால் அடிக்கணும் அந்த தொகுதியில். பதவி ஆசை பிடிச்சி வெறி பிடிச்சி ஓடுனீங்கல்ல, இன்னைக்கு உங்க எது என்னாச்சு? நீ நடுத்தறியில வந்துட்ட. லீமா ரோஸ் இல்லை, எந்த ரோஸ் வந்தாலும் சரி, இந்த அதிமுக ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவரும். அவங்க கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாங்க. ஒரு அதிமுகலேருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கு விஜய் கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம். இருக்கிற பொறுப்பில் இருக்கவங்களுக்கு நம்பிக்கை துரோகம். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் செய்கிற பெரிய நம்பிக்கை துரோகம். இவங்க 7 ஜென்மத்துக்கும் பிள்ளைங்களை சொல்லக்கூடாது. அவன் எந்த நிலையில் இருந்தாலும் கால் ஊன கூட ஒரு கால்வாசி இடம் கிடைக்காது. மக்களுடைய தீர்ப்பு, மக்களுடைய சார்பாக நான் சொல்கிறேன். எந்த கட்சி தவிர நம்பிக்கை துரோகம் மட்டுக்கு நாட்டுக்கு யாருக்கும் செய்யக்கூடாது. அவங்களுக்கு சூடு சொரணம் கொஞ்சம் கூட கிடையாது, மானம் கூட கிடையாது. நான்லாம் 77லேருந்து ஹெச்வி அண்டே எங்களுக்கெல்லாம் எலெக்ஷனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க சொன்னால் கூட நான் டீ சாப்பிட மாட்டேன். தலைவர் காலத்தில் அப்போ அன்றைக்கி எலெக்ஷன் பீரியடில் அவரே கேட்குறாரு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் தலைவர் தான் தலைவருக்கு எடுத்து யாரும் கிடையாது. ஒரு தாய் வயிற்றுல சனிச்சிட்டு பக்கத்து வீட்டு தாய் வயிற்றுல பிறந்துட்டேன் அப்படிங்கிற சொல்கிற ஒரு கேவலமான ஈனப்பிறவி மாதிரி இருக்குது எனக்கு. என்னென்னா, கிட்டத்தட்ட அந்த 3 லேடிஸுங்களை நான் பார்த்தேன். நீங்கள் எங்கே இருந்தீங்க? எங்கள் அம்மா, எங்கள் தெய்வம், அம்மா நீங்கள் தான் எங்கள் வாழ்வு, அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா புகழ் பாடிக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி துவண்டு போயிருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசி யாரும் சோர்ந்து போகாதீங்க, அம்மா ஆட்சி மீண்டும் மலரும், அம்மா கண்டிப்பாக நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதம் சொல்ல துப்பு இல்லாமல், மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் நாங்கள் போய் விசுவாசமாக போய் ராஜினாமா செய்கிறோன்னு சொல்கிறீங்களே, வெக்கமால உங்களுக்கெல்லாம். துரோகம்னா ரொம்ப கட்சி துரோகம். கட்சிக்கு ரொம்ப விசுவாசே கிடையாது. பயங்கரமான துரோகிங்க. நாங்களாம் காலங்காலமாக இன்றைக்கி வரைக்கும் ஒரே அணியில் தான் இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி துரோகிங்களாம் கட்சிக்காண்டி பதவிக்காண்டி ஆசைப்பட்டு இருக்கிறோனுங்க. எல்லாம் வேஸ்ட்டு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க பதவிக்கு பணத்துக்கு தான் அவங்களாம் மாறி இருக்கிறாங்க. உண்மையான உணர்வு கொண்டவங்க நம்ம அந்த கட்சியில் இருக்கிறாங்கன்னா யாருமே மாற மாட்டாங்க. அவங்களுக்கு பதவி தேவை, பணம் தேவை, இதுதான் அவங்களுக்கு முக்கியமான தாவி இருக்கிறாங்க. அந்தந்த தொகுதி மக்கள் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திருப்பி போய் விசிலுக்கு ஓட்டு கேட்டால் செருப்பால் அடிப்பாங்க. இது என்ன செய்யணும்னா, கட்சி தாவல் சட்டப்படி இவங்களுக்கு 10 வருஷத்துக்கு எம்எல்ஏ நிற்கிறதுக்கு தடை விதிக்கணும். இது சபாநாயகர் தாவேகா சபாநாயகராக செயல்படுறார், தமிழ்நாடு சபாநாயகராக செயல்படல. அதனால் இந்த 4 பேருமே 10 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு அவங்க நிப்பாட்டணும். அவங்கள ஓட்டு போட்ட மக்கள் இரட்டலைக்கு தான் போட்டார்களே கண்டு இவர்கள் தனிப்பட்ட முறைக்கு போடவில்லை. அது யாரால் உருவாக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம், அவரால் உருவாக்கப்பட்ட சின்னம். எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து நாமத்தை மக்கள் மண்ணுலக மனித உலகம் வரை மறக்க முடியாதது. அப்படிப்பட்ட ஒரு சிம்பலை மறக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த சூழ்ச்சியின் காரணம் எங்களுக்கு தெரிய வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் மக்களாக நினைக்கிறோம். வஞ்சகத்தின் சூழ்ச்சியால் சிக்கி கொண்டிருப்பவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் நாங்கள் தாய் எழுந்த கன்றுகளைப் போல இருக்கிறோமே தவிர, எங்கள் தாய் கழகம் தலைமை அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் நாங்கள் என்றும் அணிவகுத்து நிற்போம். அது ஒரு பச்சைவந்தித்தனம் தான் சொல்ல முடியும். மனுஷனுங்களை சேர்க்கல. அதாவது ரெட்டலைன்னு ஜெயிச்சுட்டு அந்த ரெட்டலையை காப்பாற்றுறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னா அப்போ வேறு மாதிரி சொல்லக்கூடாது. தவறான செயல். அவங்க கட்சிக்காக அவங்க உழைக்கலை, அவங்க பதவி சுகம் பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக அந்த பக்கம் போயிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறோம்னு புரியாமையே ஓட்டை போட்டு இன்றைக்கி எடுத்துட்டாங்க. ஒரு தலைவன் சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அந்த தகுதி இல்லாத தலைவன்கிட்ட போய் இந்த 4 பேர் சேர்ந்து குட்டிச்சவர் போனாங்களே, இவங்களுக்கு தலைவருடைய ஆன்மாவும்
புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆன்மாவும் மன்னிக்கவே மன்னிக்காது. சொல்லியிருப்பார், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஆமாம். இப்போ இவங்கள மாதிரி போறாங்கல்ல கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு, இவங்களுக்கு வந்து இப்போ இந்த இடைத்தேர்தலில் ஒருவேளை நின்னாங்கன்னா தொண்டர்கள் வந்து பதிலடி கொடுப்பாங்களா? கண்டிப்பாக ஊர் மக்களே கேட்பாங்க. அசிங்கமாக பேசுவாங்க. முன்னாடி பேசலைனாலும் பின்னாடி பேசுவாங்க எல்லாருமே. அதே மாதிரி எங்கே தாவி எங்கே போனாலும் அவங்களுக்கு பேர் வந்தது யாரால? அந்த இரட்டை இலையினால தான். இது ஒரு சைடாக சட்டசபை வரைக்கும் ஒரு சைடாக செயல்படுது. இப்போ கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க, இவங்க அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ மேலும் மேலும் இன்றைக்கி ஒருத்தர் போயிருக்காரு, அவர் ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர், எல்லா சுகத்தையும் அனுபவித்தார். அவனெல்லாம் வெரைட்டி செருப்பால் அடிக்கணும் அந்த தொகுதியில் போய் நின்றானா திருப்பி. போனவர்கள் போகட்டும், துரோகிகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வு இருந்தால் அவர்கள் செய்த தவறுக்கு நன்றி உணர்வோடு வரலாம். எப்பொழுதுமே தன் தாய் இழப்பிடத்தில் இருந்து தகராறு எடுத்து கொண்டாலும் அந்த கூட பிறந்த பிறப்பு சேர்த்து கொண்டால் அது ஒரு தனி பெருமை. ஆனால் அடுத்தவனிடத்தில் போய் நிற்குவதற்கு சொன்னால் மானங்கட்ட தினம் அதை விட வேறு ஒன்றும் இல்லை. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை விட்டதற்கு சமம், தன் கட்டிய மனைவியை விட்டதற்கு சமம். ஒரு அதிமுகவின் தொண்டன், உண்மையான தொண்டன் அந்த வேலையை செய்ய முடியாது. எங்கே ஜெயிச்ச? ரெட்டை இலையில் ஜெயிச்ச. உனக்கு ஓட்டு கேட்டு ஒவ்வொரு தொண்டனும் நீ நின்ன தொகுதியில், மாவட்டத்திலேருந்து, பகுதியிலேருந்து, வட்டத்திலேருந்து, அவங்க கூட இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் நீ நின்ன அந்த 10 நாளோ 15 நாளோ அந்த வாக்கு கேட்டு போகிற இடங்கள்லாம் நீ வருவேன்னு காத்திருந்து உனக்கு மரியாதை கொடுத்து உனக்கு மாலை போட்டு சால்வை போட்டு மகிழ்விச்சு உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. கூட இருக்கிற கட்சிக்காக உழைச்ச கட்சிக்காரனுக்கு விசுவாசமாக நடந்திருக்கணும், இல்லை அந்த தொகுதி மக்களுக்கு விசுவாசமாக நடந்திருக்கணும். நீ இது ரெண்டுமே செய்யலை. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் இவர்கள் போனவர்கள். இவர்கள் எங்கு சென்றாலும் இதோடு அவர்கள் கதை முடிந்தது. இந்த இயக்கத்தில் துரோகிகள் என்ற முத்திரை பதித்துவிட்டு சென்றார்கள். சிறப்பாக இனிமேல் இந்த இயக்கம் இருக்கும். என்றும் எங்களது எடப்பாடி ஆட்சி 2 தெய்வங்களின் நல்லாசியுடன் நடக்கும். தொகுதி மக்களுக்காக வேண்டி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா ஏன் ரெட்டையில நிற்கிறீங்க? போய் நீங்கள் நேராக போய் விஜய் கட்சியில் நின்றுக்கலாம்ல. இது ஏன் கேப் மாறித்தனம்? நாட்டை ஏமாத்துறீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? நாட்டு பொதுமக்களை ஏமாத்துறீங்களா? உங்களை பெற்ற தாய் தகப்பனை ஏமாத்துறீங்களா? இந்த கச்சை வேரூண்டி கொண்டு வந்தாங்களா அவங்கள ஏமாத்துறீங்களா? நீங்கள் உங்களையே ஏமாற்றிக்கிறீங்க. யாரையும் ஏமாத்தலை. பதவி வெறி, பணம் அவன் கொடுக்குறான்னு ஒன்று அப்படியே இவங்களுக்கு கண்ணுமான தெரியல. பதவி தான் முதல்ல, ஜனமாக தொண்டனாவது கிண்டனாவது. இப்படி அந்த கட்சியில் இருக்காங்களே, தொண்டன் வந்து சும்மா ஏதோ போட்டு போய் உட்காந்துருக்கானே அந்த மக்கள் ஓட்டிட்டாங்க இவனுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த புரட்சித்தலைவர் ஆன்மாவும் புரட்சித்தலைவர் அம்மா ஆன்மாவும் கண்டிப்பாக இவங்களை மன்னிக்காது. கண்டிப்பாக தண்டனை ஒரு நாள் எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷனில் இவனுங்க தோப்பானுங்க. அன்னைக்கு ஊரில் இருக்க இந்த தொண்டர்கள்லாம் அவங்கள காரி துப்புவானுங்க. ரெட்டலை கிடைச்ச ஓட்டு, ரெட்டலையை வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. அடிமட்டத்துக்கு ஒவ்வொரு தொண்டனும் அவன் வீட்டிலேருந்து சொந்த பணத்தை எடுத்தாந்து போட்டு கட்சி நடத்தி கட்சியை நிப்பாட்டுறான். மேலே எம்எல்ஏ சீட் வாங்குறான், மந்திரி வாங்குறான், 25 கோடி வாங்குறான், கட்சி தவறான். அவனை கட்சி தவறான உடனே 25 பேரும் நீக்கணும். நீக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கவர்மெண்ட்டு அது என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி மார்ட்டின் ஆட்சியை கொண்டாடுறதுக்கு வழி செஞ்சிகிட்ருக்காங்க. ஆதவ அர்ஜுனா, லீமா ரோஸ், எந்த ரோஸ் வந்தாலும் அதிமுக அளிக்க முடியாது. மரகத குமரவேல் சொல்லியிருக்காங்க, அம்மாவோட ஆட்சியை நாங்கள் விஜய்கிட்ட பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அம்மாவுடைய ஆட்சின்னா இந்த ரோடு இந்த முதலமைச்சர் தொகுதி ஒரு காவா தண்ணி இல்லை, வசதி இல்லை, குடிக்கிற தண்ணி இல்லை. அப்புறம் என்னத்தை அவங்க முதலமைச்சர் தொகுதி செஞ்சுருக்காங்க? 2500 மகளிர் போடுறனாரு போட்டாரா? 1000 ரூபா தான் அந்த ஸ்டாலின் கொடுத்தது தான் அவங்க போட்டார். ஏன் சொன்னதை செய்வேன்னு சொன்னில்ல, செஞ்சுருக்கியா? எதுவும் செய்யலையே. கையிலாகத்தான அரசு, அந்த அரசு வந்து நீடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தாவேக்காவில் இன்றைக்கி இருக்கிற அரசாட்சியில் இருக்கக்கூடிய இந்த தலைவர் முதலமைச்சர் அன்னைக்கு ஓட்டு கேட்க வரும்போது என்ன சொன்னார்? அங்கிள் கேட்குதா, அங்கிள் கேட்குதா, திமுக தான் தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு கூவி கூப்பிட்டார்ல. பாரதிய ஜனதா கூட்டணியோட இணையக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அன்னைக்கு. இன்னைக்கு ஏன் அங்கே இருக்கிற 25 எம்எல்ஏவை உங்கள் பக்கம் சேர்த்துக்கிறீங்க சட்டசபையில்? தப்பு தானே? திமுகவில் கூட்டணி வச்சுக்கிட்ட கட்சியை கூட்டிகிட்டு போய் ஆதரவை வச்சு தானே இன்றைக்கி நீங்கள் ஆட்சி ஆள்றீங்க. என்னோட கோரிக்கை என்ன, எடப்பாடி இளைஞர்கள் இப்போ வந்து தாவேக்கால இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி எடப்பாடி எங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கணும். நாங்கள் அதிகமாக உழைக்கிறோம் அந்த தெருவில். நான் ஒரு பாக பொறுப்பாளராக இருக்கேன் அந்த தெருவில். நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன். 15 வருஷமாக அந்த கட்சியில் இருக்கேன். இன்றைக்கி எந்த பொறுப்பும் நான் இது பண்ணல.
எதுக்காக உழைக்கும்? எடப்பாடிக்காக, நம்ம அம்மாக்காக, பிடிச்சல எம்ஜிஆருக்காக தான் நாங்கள் அது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னோடய கோரிக்கை என்னன்னா, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எங்களை மாதிரி இளைஞர்களை வளர்த்து விட்டா தான் நாங்கள் கட்சி வளரும், கட்சி நல்லா இருக்கும். அதிமுக சுத்தமாக பிளவு பண்ணல. நான் சொல்கிறேனே, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேர் அனுபவிக்கிறேன். ரோட்டில் இது ஆலமரம். இந்த ஆலமரத்தை யார், இந்த ஆலமரத்துலேருந்து நிறையா போய் பறவைகள் போனது தான் உண்டு வெளியே. இந்த ஆலமரம் அசைஞ்சதே கிடையாது. அதனால் லீமா ரோஸ் இல்லை, எந்த ரோஸ் வந்தாலும் சரி, இந்த அதிமுக ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவரும். அதுக்கு மேலே எங்களை உருவாக்குனாரு பாருங்க. ஆக்குறோம் அவங்க தான், அழிக்கிறதும் அவர் தான். அவங்க கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாங்க. மக்களுங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கடவுளே கொடுப்பாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் துரோகிங்களாம் உலகத்திலே இருக்கக்கூடாது. எங்கே கையெழுத்தை போட்டு கும்பல் கும்பலாக எங்கே பணத்தை வாங்கி பீரோவில் அடுக்கலாமா, கட்டில் அடுக்கலாமா, வெளிநாட்டில் பதுக்கலாமா நீங்கள் நினைக்கிறவங்க இன்றைக்கி போய் வேறு கட்சியில் போய் சேர்ந்துட்டாப்புல அதிமுக சரிஞ்சிருமா? அதிமுக அழிச்சிட முடியுமா? ஒரு காலம் முடியாது. குடிகார சண்முகம், டான்ஸர் வேலுமணி, இவங்களாம் கட்சியிலேருந்து சம்பாரித்து, வேலுமணிக்கெலாம் என்ன சொத்து, வெளிநாட்டில் அவன் பையன் ஃப்ளைட்டில் போகிறான், ஹெலிகாப்டரில் பறக்கிறான், காரில் போகிற, வெளிநாட்டில் பறக்கிறான். இவன் பிச்சைக்காரன் ரோட்டில் சுற்றி இருந்தவன், சாதாரண வார்டு மெம்பரு. இன்றைக்கி இவ்வளோ கோடி சொத்து இவனுக்கு எப்படி வந்துச்சு? அதிமுக வச்சு தானே வந்துச்சு. இன்றைக்கி விஜய்கிட்ட போய் 300 கோடி வாங்குறான், 500 கோடி வாங்குறான்னு காசுக்காக வாழ்கிறவனுங்க. கீழே இருக்க கட்சி போல் 23 பேர் போயிருக்கான். கட்சி அப்படியே தான் இருக்குது. எடப்பாடி தலைமையில் இந்த ஆட்சி அடுத்த ஆட்சியை பிடிப்பும் சிறப்பாக நடக்கும். ஆட்சி கட்சியும் சிறப்பாக நடக்கும். பொதுச்செயலாளர் அவர் தான். 2 பேருமே தேவையில்லை. ஒரு புதிய மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு இளைஞர்லாம் ஒரு மாய் உலகத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு இந்த மாதம் 4ஆம் தேதி ஆட்சி படத்தில் தாவேகா தலைவராக முதல்வராக அமர்ந்தார். அந்த 4ஆம் தேதியிலிருந்து இன்று 26ஆம் தேதி வரைக்கும் 36 கொலைகள், 28 கொள்ளை. இதற்கு தக்க பதில் இதே மக்கள் பதில் சொல்வாங்க. கண்டிப்பாக அடுத்து எங்களுடைய புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். இந்த அதிமுகவில் யார் யார் திருடங்கிறவன் ஒவ்வொருத்தனா இப்போ தான் வெளியே வரான். இவங்கெல்லாம் மொத்த பயிலும் வெளியே போனால் தான் மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக அதிமுக கழகம் ஒரு ஆலமரம் இல்லை 1000 ஆலமரம் சேர்ந்து, ஒரு யானை இல்லை 1000 இல்லை லட்சம் ஆனை ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி எங்கள் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சியை பிடித்து அவரை நாங்கள் மொத்தமாக எல்லாரும் தூக்கி கையில் தாங்க மாட்டோம், தோள் மேலே சுமந்து தூக்கிட்டு போய் ஒரு அரியணையில் உட்கார வைப்போம். இது உண்மை. தாயும் தகப்பனும் இருக்கிற வரைக்கும், அவங்களுடைய ஆத்மா நிரந்தரமாக இருக்கிற வரைக்கும் அதிமுகவை அழிக்க ஒரு சிறு துரும்புக்கு கூட உரிமை கிடையாது. அது முடியவும் முடியாது. போகிற மாதிரி தான் இருக்கும். விஸ்வரூபம் எடுத்துச்சுன்னா சிவன் எடுத்தாரே விஸ்வரூபம், பெருமாளே அவருடைய விஸ்வரூபத்தை காண முடியலை. அந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து விஸ்வரூபம் எடுத்தாங்க அப்படின்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுக அழிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறக்கணும், புரியுதுங்களா? அதிமுக எனக்கு ஒரு ஆலமரம், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது, ஜெயலலிதா அம்மாவில் கட்டி காத்தது. இப்போ எடப்பாடியார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் எந்த குறையும் அதிமுக அழிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறக்கணும். பிறந்தால் தான் அதை அழிக்க முடியும். வேறு கட்சிக்கு போகலாம், இருக்கணும் விலைக்கு வாங்கலாம். விலைக்கு வாங்குறதுக்கு மட்டும் கட்சிக்காரனை போயிட மாட்டான். இப்போ போனதுலேயே 7 பேர் வந்திருக்கான் திருப்பி ரிட்டர்ன். காசு வாங்கணும் தான், வாங்கணும்னு நிற்கிறான், வாங்கணும்னு வந்துட்டான். இப்போ மேற்கொண்டு வருவாங்க. அதிமுகலேருந்து இந்த 23 பேர் 25 பேர் கட்சி இல்லை, கீழே நாங்கள் இருக்கோம்ல, வட்ட நிர்வாகம், கீழே நாங்கள் தான் பேஸு. அதிமுக அந்த ஆலமரத்துக்கு வேறு நாங்கள் தான், விழுதுகளும் நாங்கள் தான். நீங்கள் கட்சி மாறி போய் எத்தனை நாள் ஆச்சு? நிரந்தரம் ஆச்சா? பதவி ஆசை பிடிச்சி வெறி பிடிச்சி ஓடுனீங்கள்ல, நாட்டு மக்களுக்கு ஒன்றும் கொடுக்காம உங்களால் முடிஞ்சிச்சா? இன்றைக்கி மக்களுக்காக உன் சொத்து பத்து எல்லாத்தையும் அடமானம் வச்சு விற்று பொண்டாடி தாலிய முதக்காரியாக விற்று நீ தேர்தலில் நின்னீங்க. இன்றைக்கி உங்கள் எது என்னாச்சு? இன்றைக்கி நடுத்தெறியில் வந்துட்ட. நாங்களாம் நல்லா இருக்கோம், நாட்டு மக்களாம் சந்தோஷமாக இருக்கோம். ஒரே கட்சி ஒரே இலை ரெட்டை இலை தான் எங்களுக்கு, வேறு எதுவும் கிடையாது. தமிழக மக்களாகிய நீங்கள் நன்றி உணர்வு உள்ளவர்கள், மாற மாட்டீர்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் நடந்த சூழ்ச்சிக்கு நாம் எல்லோருமே பலிகடாவாகி விட்டோம். ஆனால் இது என்ன என்று நீங்கள் ஒன்று சேர்ந்து திரண்டு வேண்டும். எம்ஜிஆரின் உண்மை ஆமத்திற்கு மதிப்பு கொடுப்பவர்களானால் அம்மாவின் ஒன் மேன் ஆர்மி, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பிஃபோர் அயன் லேடி ஆஃப் லயன் லேடி, அந்த லேடியை நீங்கள் நினைத்து பார்த்து சிங்க தலைவி தங்க தலைவியாக நீ நினைத்து கொள்வது உண்மையானால் தமிழகத்திலே மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மலர வேண்டும். ஆகையால் அனைவரும் ஒன்று திரளுவோம், மனமாற்றத்தை ஏற்படுத்துவோம், மீண்டும் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று கொண்டு வருவோம்.
ரெட்டையிலே இருக்காங்க அப்பாவும் அம்மாவும். அவங்கள அழிக்க முடியுமா? மழை இலை உதிர்ந்து போகுது, மறுபடியும் துளிர் விடலையா? அது மாதிரி தான் அதிமுக கட்சி.